ஹாய் ஹலோ கைஸ், நம்ம அண்ணன் சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த சமயத்தில் நம்ம அண்ணன் விட்டு கொடுத்து போனாலும் அவங்கள வம்பிழுக்கிறதுக்காகவே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா ரொம்ப வந்து ஓவராக தான் போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம அண்ணன் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நாம்ளாம் வம்பு வளர்க்கக்கூடாது, நம்ம விட்டு கொடுத்தே போகலாமே, விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் இந்த ஒரு முடிவை எடுத்தால் அதுவுமே நம்ம ரம்யாவுக்கு பெரிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதனையாகும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எது பண்ணாலையும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக இருக்குன்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, நினைக்க வச்சுட்டாங்க. முக்கியமாக இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாங்க, விட்டு கொடுத்து போயிட்டு அவங்கள எல்லாருமே வளர்த்து விட்டுட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ அந்த ரூமில் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருந்தாலையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரம்யா எதுக்காக அந்த கல்யாணத்தை வந்து பண்ணாங்க, அந்த இடத்துல நம்ம அண்ணமையும் கார்த்திகையும் பழி வாங்கணும், இதுதான் அவங்களோட நோக்கம். அதனால தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்காகலாம் வந்து சாந்தி முகூர்த்தம் எல்லாம் கொண்டாடி அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தை பெருசாக்கலாம்னா அவங்க அது நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற அர்த்தபட்சமாக இருக்குது. ஆனால் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா அந்த ரம்யாவை வீட்டை விட்டு அடிச்சதுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும் நம்ம கார்த்திக்குக்கும் நம்ம ரம்யாவுக்கும், அதாவது நம்ம அண்ணத்துக்கும். இந்த ரம்யா விட ரொம்ப ஓவராக போயிட்டு அவங்களோட ஆட்டங்கள் எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. அதனால் இந்த சமயத்தில் நம்ம அண்ணன் என்ன பண்ண போகிறாங்கனாக்க ரம்யாவுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும். அதனால தான் இப்போ இந்த அண்ணன் வந்து எல்லாமே விட்டு கொடுத்து போகிறாங்க. சரியான ஒரு எவிடன்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாரத்தோடு இவளை கையும் காலமாக பிடிச்சி இவளுக்கு தண்டனை கொடுக்கணும். சும்மா தேவையில்லாமல் போயிட்டு நாமளாம் வந்து மாட்டிக்க கூடாதுன்னு நம்ம அண்ணன் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்த்திக்கும் விட்டு கொடுக்குறது எதுக்காகனா இந்த ஒரு காரணத்துக்காக தான். அண்ணன் சொன்ன ஒரே காரணத்துக்காக ஏன் அண்ணன் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்தாங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்ணமும் இந்த கார்த்திக்கும் சேர்ந்து வாழ்ந்து அவங்களோட லைஃப்பை ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாலே அந்த இடத்துல என்ன ஆகும், இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல பெரிய பிரச்சனை நிற்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்ணத்தோட மாமியார், அதாவது கார்த்திகோட அம்மாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் இடியை தூக்கி போட்ட மாதிரி ஒரு செயலை வந்து நடந்திருக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா இந்த ரம்யாவுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. இப்போ என்ன பண்ணலாம், எப்படி வந்து நம்ம அந்த இடத்துல அந்த விஷயத்தை வந்து கெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்களோட பிரச்சனையை வந்து பார்க்காம இந்த பிரச்சனையை பார்த்துன்னு போயிட்டுருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணன் நம்ம கார்த்திக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்து வாழ்வாங்களோ, அதாவது இதுக்கு முன்னாடி புலிமுட்டைன்னு கொஞ்சிட்டு இருந்த இந்த கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிரச்சனையை பார்க்க அது எல்லாமே மறந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மனுஷனாக பொதுவாக இருக்கார். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணன் ஒரு சந்தோஷமான விஷயத்தை வீட்டில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.